திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க போகிறது. அதாவது அதிமுக ஆட்சி அமைக்க போகிறது, திமுக வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்க போகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக விரைவில் தமிழகத்தினுடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார். இப்படியான செய்திகள் இன்றைக்கு நாள் முழுக்க மிகுந்த பரபரப்பை உருவாக்கி இருந்தது. அதாவது இன்றைக்கு புதன்கிழமை இரவு ஆரம்பித்து நள்ளிரவு தாண்டியும் கூட இந்த செய்திகள் மிகுந்த பரபரப்பாக பேசப்படுது. இந்த செய்தி உண்மையா? உண்மையிலேயே திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரப்போகிறார்களா? அது எப்படி சாத்தியம்? அரசியலில் எதிரெதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள், காலங்காலமாக எதிரிகளாக இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா என்று சொல்லி போட்டு உண்மையிலேயே ஒன்று சேரப்போகிறார்களா? என்னதான் நடக்குது? இது சம்பந்தமாகத்தான் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதில் சில பிரத்யேகமான தகவல்களும் இருக்குது. திரைமறைவில் நடக்கின்ற சில பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட சில பிரத்யேகமான தகவல்கள். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் தெள்ள தெளிவாக இப்பொழுது உறுதியாகி இருக்கிறது. என்னென்னு சொன்னால், நாளைக்கு வியாழக்கிழமை மே மாதம் 7ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்க மாட்டார். அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. ரெண்டாவது, இன்றைக்கு இரவு பார்த்தீங்கன்னு சொன்னால், விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த மேலதிக வாகன தொடரணி இருக்குத்தானே, அதாவது அரசாங்கத்தால் வழங்கப்படுற அந்த வாகன தொடரணி, அது இரவு ஒரு 10 மணி போல அது நீக்கப்படுது. அதாவது அவர் தன்னுடைய பட்டினப்பாக்க அலுவலகத்துக்கு போறார். அலுவலகத்துக்கு போகக்குள்ள அந்த வாகன தொடரணி பின்னாலேயே போனது. பிறகு அலுவலகத்திலிருந்து ஏனைய அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட மற்ற கட்சிக்காரரோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்குள்ள திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளியால் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த வாகன தொடரணி திடீரென்று புறப்பட்டு போக ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் அங்கிருந்து வெளிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகக்குள்ள தனியாத்தான் போன காட்சிகளை தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பி கொண்டிருந்தார்கள். எனவே அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த வாகன தொடரணி நீக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சராக அவர் இப்போதைக்கு பதவியேற்க முடியாதுன்றது தெள்ள தெளிவாக எங்களுக்கு விளங்குது. இதுக்கிடையில் திமுக கட்சியும் அதிமுக கட்சியும் உண்மையிலேயே இணைய போகின்றார்களா, இணைந்து ஆட்சி அமைக்க போகின்றார்களா என்ற கேள்விக்கு அந்த கேள்வியை ஒரு பெரிய அதிர்ச்சியான கேள்வியாக இருக்குது. சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பார்த்தா எல்லாரும் ஒரு பெற்றும் அதிர்ச்சியோட இது எப்படி ஜீரணிக்கிறது, இதெல்லாம் உண்மையா, இது சாத்தியமா என்று சொல்லி ஏராளமான மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொன்னதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே என்னதான் நடக்குது என்றதை நாங்கள் முழுமையாக தெரிஞ்சு கொள்வோம். இதுக்கு நாங்கள் திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கணும். திங்கட்கிழமை என்ன நடந்தது? தேர்தலினுடைய முடிவு மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கினது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழக வரலாற்றில் இதுவரைக்கும் காணாத அதிர்ச்சிகரமான தேர்தல் முடிவுகள் திங்கட்கிழமை வெளியானது. திங்கட்கிழமை பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், திமுக கட்சியிலிருந்து, திமுக தலைமையகத்திலிருந்து அதிமுகவுக்கு ஒரு அவசரமான செய்தி ஒன்று அனுப்பப்படுது. அந்த அவசரமான செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி நிலைமை கைமீறி போய்கொண்டிருக்குது. எனவே நாங்கள் என்ன செய்வோம், நாங்களும் நீங்களும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற நடவடிக்கையில் ஈடுபடுவோம். நாங்கள் எந்த காரணம் கொண்டும் தாவேக்காவை ஆட்சி அமைக்க விடக்கூடாது. ஆட்சி அமைக்க விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. எனவே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கலாம் என்று சொல்லி திமுக தரப்பில் இருந்து ஒரு தகவல் திங்கட்கிழமை இரவே அதிமுகவுக்கு அனுப்பப்படுது. அதுக்கு அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை இது யோசிக்க வேண்டிய விஷயம், இது சாத்தியமில்லாத விஷயம். மக்கள் அதிகளவு வாக்குகளை தாவேக்காக்கு கொடுத்திருக்கிறார்கள், அதிகளவு எம்எல்ஏக்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் சேர்றது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியல என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனை நிராகரித்ததாக ஒரு தகவல் ஒன்று சொல்லுது. இது திங்கட்கிழமை இரவு. அதுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை என்ன நடந்தது என்று சொன்னால், எங்கள் எல்லாருக்கும் தெளிவாக விளங்கும். தமிழக வெற்றி கழகத்துக்கு போதிய அளவு பெரும்பான்மை இல்லை. ஆட்சி அமைக்கணும் என்று சொன்னால் இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு தேவை, 10 சீட்டுகள் தேவை. எனவே அந்த 10 சீட்டுகளுக்கு என்ன செய்கிறது, அங்கிருந்து இங்கிருந்து பொறுக்கி எடுக்கணும். எனவே அதற்கான முயற்சியில் தாவேக்கா ஈடுபடுது. திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா சின்ன கட்சிகளுக்கும், அதே போல அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா சின்ன கட்சிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்படுகின்றன. எங்களுடைய கட்சியில் சேருங்கோ, நாங்கள் உங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தாரோம். ஏற்கனவே நாங்கள் இது பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறோம். எனவே எங்களோட கூட்டணிக்கு வாங்கோன்னு சொல்லி எல்லாருக்கும் கடிதங்கள் அனுப்பப்படுகின்றன. உடனடியாக எந்த ஒரு கட்சி
கட்சியில இருந்தும் எந்த ஒரு பதிலும் சொல்லப்படையில. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு புதன்கிழமை காலமே அந்த ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகுது. என்னென்னு சொன்னா திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கட்சி வந்து வெளியேறுகிறது, வெளியேறி தாவேகாக்கு வந்து தன்னுடைய ஆதரவை கொடுக்கிறது என்று சொல்லி, அதாவது 5 எம்எல்ஏக்களும் வந்து வெளியேறி போகிறார்கள் என்று சொல்லி செய்தி வந்தோடனே அது பெரும் பரபரப்பாகவும் பெரும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. அப்ப திமுக கூட்டணியில இருந்து நான் வெளியில போறதா நீ வெளியில போறதா யார் முதல்ல போறது என்ற குழப்பம் இருக்கும்போது திடீரென்று காங்கிரஸ் கட்சி வந்து, ஏன்னு சொன்னா திமுக கூட்டணியில வந்து திமுகவுக்கு அடுத்த நிலைமையில அதிக அளவு எம்எல்ஏக்களை வச்சுக்கிற கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி தான், அதாவது இரண்டாவது பெரிய கட்சி. அவர்களே வெளியேறி போகும்போது அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் வந்து வெளியேறி போக மாட்டார்கள்ன்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. அப்ப காங்கிரஸ் வெளியால வந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் வந்து ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசக்குள்ள என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மாதிரி எங்களுக்கும் கடிதம் வந்தது, நாங்களும் அந்த கடிதத்தை பார்த்தோம், ஆனால் இறுதி முடிவெடுக்கையில் நாளைக்கு வியாழக்கிழமை காலமாக நாங்கள் ஒரு கூட்டம் ஒன்று போடுறோம், ஒரு சிறப்பு சந்திப்பொண்டு எங்களுடைய நிர்வாகிகளோட கலந்து பேசி ஒரு முடிவெடுப்போம் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஊடகங்களுக்கு சொல்றார். அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வந்து கிட்டத்தட்ட இந்த வெளியில வரப்போகுது என்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. அப்ப இந்த ரெண்டு கட்சிகளும் வெளியால வந்தா மற்ற கட்சிகள் வந்து சர்வ சாதாரணமாக வெளியால வருவார்கள் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்க்கக்குள்ள திமுக தனித்து விடப்படுகிறதா, எல்லா தொலைக்காட்சிகளையும் வந்து பெரிய தலைப்பு போட்டு திமுக தனித்து விடப்படுகிறதா என்று சொல்லி விவாதங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டது. அது வந்து திமுக கட்சிக்கு ஒரு உச்சக்கட்ட நெருக்கடியை கொடுத்த ஒரு தருணமாக பார்க்கப்பட்டது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இதுக்கு மேல பொறுக்க முடியாது, இது வந்து வாழ்வா சாவா என்ற ஒரு கட்டம் வந்துட்டது. ஏன்னு சொன்னா எல்லா கூட்டணி கட்சிகளும் கலந்து ஒன்னொண்டா போகும்போது திமுக தனியே நிற்கும் போது அது மிகப்பெரிய கஷ்டம், திமுகவினுடைய எதிர்காலமே பாதிக்கப்படும். எனவே உடனடியாக ஏதாவது செய்தே ஆகணும், உடனடியாக ஏதாவது முடிவெடுத்தே ஆகணும் என்ற நிலப்பாடு இங்கால திமுக அப்படி ஒரு உச்சக்கட்ட நெருக்கடி ஒன்று இங்கால வந்துட்டுது. அதே பிரச்சனை தான் அங்கால அதிமுக பக்கமும். என்ன பிரச்சனை சொன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுக டைம் வந்து ஆதரவு தர சொல்லி அங்கேயும் போய் சந்திச்சு காய்ச்சது, ஆனா முழுமையான ஆதரவு தர முடியாது சொல்லி அவர்கள் மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கிறது தானே, அந்த எம்எல்ஏக்களை வந்து ஒரு பகுதியினர் வந்து தாவேகாவோட சேர்றதுக்கு தயாராக இருந்ததாகவும் திரைமறைவில் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் வந்துட்டது. அந்த தகவல் வந்து அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போன உடனே அவர் உடனடியாக பார்க்கிறார், இந்த டீமை வந்து போக விடக்கூடாது, போக விட்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும், எனவே என்ன செய்யலாம் என்று யோசிச்சு அவர்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அவர்கள் வந்து அதாவது வந்து CV சண்முகம், SP வேலுமணி இந்த மாதிரியான கொஞ்சம் பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வந்து ஒரு கொஞ்சம் காரசாரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுது. இந்த மாதிரி நாங்கள் ஏதாவது முடிவு செய்தே ஆகணும், இப்படி ஆட்சியில் இல்லாமல் நீண்ட காலம் இருக்க முடியாது, ஏதாவது முடிவெடுங்க தலைவரே என்று சொல்லி கொஞ்சம் கடும் நெருக்கடி கொடுத்ததாக சொல்லப்படுது. எனவே ஒரு கட்டத்தில் பார்க்கக்குள்ள அதிமுக கட்சியே வந்து ரெண்டா பிரிஞ்சிருமோ என்ற ஒரு நிலப்பாடு வந்து இருந்தது. இதுக்கிடையில் வந்து தொலைக்காட்சிகளை வந்து தலைப்பு செய்தி போட்டாச்சு, உடைகிறதா அதிமுக கூட்டணி, என்னதான் நடக்கிறது என்று சொல்லி தலைப்புச் செய்திகள் பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் போட்டோன்னே அங்கேயும் நெருக்கடி இங்கேயும் நெருக்கடி, அதாவது திமுக கட்சிக்குள்ளேயும் நெருக்கடி அதிமுக கட்சிக்குள்ளேயும் நெருக்கடி. இதுக்கிடையில இன்றைக்கு புதன்கிழமை ஆளுநரை சந்தித்த தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த அனுமதியை வந்து கேட்கிறார். அதுக்கு வந்து ஆளுநர் சொல்றார், எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, ஆனால் 118 உறுப்பினர்களுடைய லிஸ்ட்டை தாங்கன்னு சொல்லி. அப்ப தாவேகாவினுடைய கையில வந்து 118 உறுப்பினர்களுடைய லிஸ்ட் இல்லை, தற்சமயத்துக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் அதில் தேவை. அப்ப அவ என்ன சொல்லி நம்ம சொன்னா, இல்லை நாங்கள் முதல்ல வந்து பதவி ஏற்கிறோம், ஆட்சி அமைக்கிறோம், அதுக்கு பிறகு குறிப்பிட்ட ஒரு காலக்கெடு தாங்க, அதுக்குள்ள வந்து நாங்கள் எங்களுடைய பெரும்பான்மையை வந்து நிரூபித்து காட்டுறோம் என்று சொல்லி. ஆளுநர் நினைச்சா 2 வார கால அவகாசம் கூட கொடுக்க முடியுமா, அல்லது அவர் எடுக்கிற முடிவு தான், அது 2 நாளாக இருக்கலாம், 10 நாளாக இருக்கலாம், அவர் எடுக்கிற முடிவு தான், முழுக்க அவர் எடுக்கிற முடிவு. எனவே ஆளுநர் வந்து அப்படியான ஒரு முடிவுக்கு வரவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் ஆளுநர் வந்து அப்படியான முடிவுக்கு வரவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு புதன்கிழமை 2ஆம் தடவையாகவும் தாவேகா கட்சி போய் சந்திச்சது ஆளுநரை, இந்த மாதிரி அனுமதி தாங்கோன்னு சொல்லி. இதுக்கிடையில வந்து நாளைக்கு புதன்கிழமை விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பாரா இல்லையான்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருந்தது. அப்ப ஆளுநரை சந்திச்சு 2ஆம் தடவை கேட்கும் போதும் அவர் சொல்லியிருக்கார், ஒரு பிரச்சனையுமே இல்லை, அந்த 118 பேர்ட்ட லிஸ்ட்டை கொண்டு வாங்க, நான் இப்பயே அனுமதி தரேன் சொல்லி. ஆனால் அந்த லிஸ்ட் வந்து தாவேகாவினுடைய கையில இல்லை. அதே வேளையில் திரைமறைவில் வந்து மற்ற கட்சிகளும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்து ஆளுநருக்கு ஏற்கனவே தெரிய வந்ததாகவும் அதன் காரணமாகவும் அவர் தயங்கி இருக்கலாம் என்று சொல்லியும் தகவல்கள் வந்தன. அதுக்கு வந்து டெல்லியில இருந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஆளுநர் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி கூட செய்திகள் வந்து வெளியாகி இருக்கின்றன. எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா, நாளைக்கு வியாழக்கிழமை விஜய் பொறுப்பேற்க மாட்டார், தமிழக முதலமைச்சராக அவர் பதவியேற்க மாட்டார். திரைமறைவில் வந்து தீவிரமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து முன்னெடுத்து கொண்டு போறது யாருன்னு பார்த்தீங்கன்னு
என்னன்னு சொன்னா திமுக கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இல்லை. திமுக கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்தான் முன்னுக்கு நின்று இந்த நடவடிக்கைகளை எடுப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அவருடைய அந்த முயற்சியால தான் இப்பொழுது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இதுவரைக்கும் இது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இதுக்கிடையில நாளைக்கு வியாழக்கிழமை பொதுக்குழுவை கூட்டி ஒரு முடிவெடுக்க போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த கூட்டம் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகப் போவதில்லை. என்ன சொன்னா திமுக தரப்பில் சொல்லப்பட்டதாம் அவசரப்பட்டு வெளியில போகாதேங்கோ, போனா உங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கும், இங்க நாங்கள் வேறொரு பிளான் ஒன்று வச்சுக்கிறோம், பின்பக்கத்தால வேறொரு கேம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது, எனவே கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கோ, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது என்று சொல்லி திமுக தரப்பில் சொல்லப்பட்டதாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு. அதனால தான் அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இப்படியான சந்தர்ப்பத்தில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியில போன ஒரே கட்சியாக இப்பொழுது காங்கிரஸ் இருக்கிறது. ஆனா காங்கிரஸை மட்டும் வச்சுக்கொண்டு காங்கிரசினுடைய ஆதரவை மட்டும் வச்சுக்கொண்டு தாவேகால ஆட்சி அமைக்க முடியாது. எனவே எல்லாரும் சொல்றது போல இந்த தகவல்கள் கசிஞ்சிருக்கிறது போல திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க போகிறார்களா? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சராக பொறுப்பேற்க போகின்றாரா? இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமான பதில் நாளை வியாழக்கிழமை தெரிந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. நாளைக்கு வியாழக்கிழமை காலையிலிருந்து மிகுந்த பரபரப்பாக இருக்க போது. இன்றைக்கு எவ்வளவு பரபரப்போ இதை விட 10 மடங்கு பரபரப்பு நாளைக்கு தான் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. எனவே என்னதான் நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள்ட்ட ஒரு கேள்வி, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைச்சா அது சரியாக இருக்குமா? மக்களுடைய பெரும்பாலான வாக்குகளும் பெரும்பாலான எம்எல்ஏக்களும் அது அறுதி பெரும்பான்மை கிடைக்காட்டியும் கூட விஜயின் பக்கம் தான் இருக்குது, தாவேகாண்ட பக்கம் தான் இருக்குது. அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது பொருத்தமானதாக இருக்குமா, அல்லது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானதாக இருக்குமா, அல்லது இது ஒரு அரசியல் ராஜதந்திரம், கட்சிகள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள எடுக்கக்கூடிய ஒரு உச்சக்கட்ட நடவடிக்கை, வாழ்வா சாவாண்டு வரைக்குள்ள இப்படியான முடிவுகள் எடுக்கிறதுல தப்பே இல்லை என்று நினைக்கிறீங்களா? நீங்கள் என்னதான் நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மேலதிக தகவல்கள் அடுத்து வரும் மணி நேரங்களில் இன்னும் நிறைய தகவல்கள் வரப்போது. அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.